உங்களுக்கு தெரியுமா, கும்பகர்ணனின் உறக்கம் ஒரு சாபம் மட்டுமல்ல, அது கடவுள்கள் பயப்படும் ஒரு முத்திரையும் தீர்க்க தரிசனமும் ஆகும். இலங்காவின் ஆழத்தில் ஒரு பழமையான அறையில் மறைந்திருந்த கல் பலகையில் ஓர் பயங்கரமான எச்சரிக்கை எழுதப்பட்டிருந்தது. கும்பகர்ணன் தனது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே விழிப்பதாக இருந்தால் உலகம் அதிரும். ஒரு புயலின் இரவில் ஆர்வத்தால் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சதீஷி மறந்து போன ஒரு மந்திரத்தை அவரது காதுகளில் சிதறித்திட்டார். அவரது பெரும் உடல் அதிர்ந்தது. கண்கள் பாதி விழித்து பாதி உறங்கியிருந்தன. மனிதருக்கு தெரியாத வார்த்தைகளை அவர் ஒலித்துக் கூறினார். அந்த கணத்தில் நிலம் சிதறி வானம் இருளாகி கடல்கள் கோபமடைந்தன. கடவுள்கள் பயமுடன் அவனை நோட்டினர். அவர் தீர்க்க தரிசனத்தை முறித்து விட்டாரா, அல்லது அவர் இன்னும் மிகவும் மோசமான ஒன்றை துவக்கியிருந்தாரா? உண்மையில் என்ன நடந்தது?